இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லிருந்து ஸ்லோகம் 42, 43, 44. முதல்ல ஸ்லோகம் 42. யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதः வேதவாதரதாஃப் பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः. இதோட அர்த்தம், வேதங்களின் நுனியளவு மட்டுமே அறிந்தவர்கள் லௌகீக இன்பங்களுக்காக ஏங்கி சொர்க்க பதவி போன்ற புகழ்ச்சி வார்த்தைகளை மட்டுமே கவனம் கொண்டு இதை தவிர உயர்ந்தது வேறில்லை என்று வாதிடுவர். அடுத்து ஸ்லோகம் 43. காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதீம் பிரதி. இதோட அர்த்தம், அவர்கள் புலனின்பம், செல்வச் செழிப்பு, உயர் பதவி மற்றும் சொர்க்கலோக பதவி போன்ற போக பலன்களை மட்டுமே எதிர்பார்த்து அதையே தங்கள் குறிக்கோளாக கொண்டு அவற்றை அடைவதற்காக பல்வேறு விசேஷ சடங்குகளை செய்கிறார்கள். அடுத்து ஸ்லோகம் 44. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பஹ்ருத சேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌ ந விதீயதே. இதோட அர்த்தம், ஐஸ்வர்ய போகங்களில் பற்றுக்கொண்டு பொருள் ஆசையில் மோகம் கொண்டவர்களால் உறுதியான திடமான புத்தியுடன் இறை சிந்தனையில் ஈடுபடல் ஆகாது. இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் வாங்க. நம்மளில் பல பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் எந்த சாமிக்கு என்ன பூஜை பண்ணலாம், என்ன நோன்பு இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். சில பேர் பரிகார பூஜைகள்லாம் செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை தீர ஏதோ ஒரு ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் நவக்கிரக தோஷம் போக நவக்கிரக ஹோமம், உடல் ஆரோக்கியம் பெற மிருத்யுஞ்சய ஹோமம், குழந்தை வரம் கிடைக்க புத்திர காமேஷ்டி யோகம், இப்படி பலவிதமான யாகங்களை செஞ்சு அந்தந்த பலனை அடைய முயற்சிப்பாங்க. இதில் இன்னும் சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த மாதிரி பூஜை ஹோமம் பண்ணுறதையே தங்களோட ஆடம்பரத்தை காண்பிக்க லக்ஸூரியஸாக விசேஷமாக நிறைய காசு பணம் செலவு பண்ணி ஊருக்கு முன்னால் பெருமை பீத்திக்கிறதுக்காக செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தேடி தேடி பண்ணுவாங்க. வேதங்களை 3 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. அது கர்ம காண்டம் அப்படின்னு சொல்லப்படுற சடங்கு முறைகள், சடங்குகள் கொண்ட பிரிவு. ஞான காண்டம் அப்படிங்கிறது அறிவு பிரிவு, ஞானத்தை பற்றி உபதேசிக்கிறது. அடுத்தது உபாசனா காண்டம்னு சொல்லிட்டு அது பக்தியை பற்றி சொல்கிற பக்தி பிரிவு. இதில் இந்த கர்ம காண்ட பிரிவில் தான் பொதுவாக சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி சொல்லியிருக்கு. இது வேதத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். நமக்கு இன்ன பொருள் கிடைக்கணும்னா இந்த சடங்கு பண்ணணும்னு சொல்கிறது வேதத்தின் இந்த கர்ம காண்டம் தாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த லௌகீக வாழ்வில் இன்பம் தேடி பணம், பொருள், பதவி, புகழ், பெரிய லாபம் தேடி அலைகிறாங்களோ, பேராசை பிடிச்சி அலைகிறாங்களோ, அவங்க எல்லாம் வேதங்களின் இந்த கர்ம காண்டம் பகுதியை பயங்கரமாக போற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அப்படி ஓவராக புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் இதை விட வேறு எதுவும் பெருசு இல்லை, இந்த சடங்குகள் செய்கிறத விட உசந்தது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்குவாங்க. ஆனால் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் வேணும்னா நாம் பகவானை தான் உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமே இல்லை பகவானே அப்படின்னு சரணம் அடையணுங்க. இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த 43வது ஸ்லோகத்தில் புலனின்பம், செல்வச் செழிப்பு, உயர் பதவி மற்றும் சொர்க்கலோக பதவி போன்ற போக பலன்களை மட்டுமே எதிர்பார்த்து அதையே தங்கள் குறிக்கோளாக கொண்டு
அவற்றை அடைவதற்காக பல்வேறு விசேஷ சடங்குகளை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 42வது ஸ்லோகத்தில் வேதங்களின் நுனியளவு மட்டுமே அறிந்தவர்கள் லௌகீக இன்பங்களுக்காக மட்டுமே ஏங்கி சொர்க்க பதவி போன்ற புகழ்ச்சி வார்த்தைகளை மட்டுமே கவனம் கொண்டு இதை தவிர உயர்ந்தது வேறில்லை என்று வாதிடுவர் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அடுத்த 44வது ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பகவான் சொல்கிறாருங்க. அதாவது இந்த லௌகீக வாழ்வில் இன்பம், பணம், பொருள், பதவி, புகழ், பெரிய லாபம் இப்படிப்பட்ட பலவிதமான ஐஸ்வர்ய போகங்களில் ஆசை வச்சுக்கிட்டு பொருள் ஆசையில் மோகம் கொண்டவர்களால் விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு சொல்லப்படுற உறுதியான திடமான புத்தியுடன் இறை சிந்தனையில் ஈடுபட முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாருங்க. புலன்கள் சார்ந்த இன்பங்கள் மேலே தீராத ஆசை இருக்கிறவங்க அதை அடையிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ரொம்பவே மெனக்கிடுவாங்க. அவங்க அக்கறையெல்லாம் இந்த போகம், திருப்தி மற்றும் ஐஸ்வர்யம், ஆடம்பரம் இதில் தான் இருக்கும். அவங்க கவனம் எல்லாம் எப்படி இன்னும் நிறைய காசு, பணம், சொத்து, சுகம் சேர்க்கலான்னு தான் இருக்கும். இதில் அவங்க திறமை, புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் காமிப்பாங்க. இப்படி அவங்க ஃபோக்கஸ், சிந்தனை எல்லாம் பகவானை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால அவங்களுக்கு திட புத்தி இருக்காது. உறுதியான தீர்மானத்துடன் சமாதி, சாந்தி நிலையை அடைய முயற்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஆன்மீக பாதையில் ஆன்மீக முன்னேற்றம் அடையணுங்கிற எண்ணம், அந்த முனைப்பு வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு ஆன்மீக பயணத்தில் முன்னேற்றம் வேணும்னா நாம் இந்த லௌகீக இன்பங்களுக்காக ஏங்காமல் பணம், பொருள், புகழ், சொர்க்க பதவி இது எல்லாத்தையும் விட முக்கியம் ஆன்மீக லட்சியம்தான் அப்படின்னு ஒரே திட புத்தியோட பகவானை சரணடையணுங்க. நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.